கூலினா உலப்பாளி இல்ல, இன்டர்நேஷனல் கூலி. சூப்பர் ஸ்டார் கூலி பிக்சர் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுமா, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ரஜினியை யாரும் மாற்ற முடியாது. இந்த வயசுக்கும் இவ்வளவு தெளிவு இருக்குதுன்னா 75 வயசுல எம்ஜிஆர் போல அழகு குறைஞ்சதுல ரஜினி ஒரு பக்கமும் குறைவு கிடையாது. என்றும் வாழ்க ரஜினிகாந்த், வாழ்க அவருடைய பதவும், வாழ்க அவர் குடும்பமும் நல்வாழ்த்தோட வாழ்க, வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு படம். அருமையா இருந்தது. உட்கார்ந்ததுல இருந்து எழுந்துக்கிற வரலும் படம் முடிதான் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப பழைய அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கு. அவரும் சூப்பரா இருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. அருமையா ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினி அண்ணா சார் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த வயசுக்கு சூப்பர். அவர் மாதிரி யாரும் நடிச்சுங்க இல்ல. கர்நாடகா ரியல் ஸ்டார் உபேந்திரா வந்துட்டு சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. நம்ம தலைவர் கூட நல்ல ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று சொல்ல போறேன். லோகேஷ் கனகராஜ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரை மட்டும் தூக்கல, கர்நாடகா ரியல் ஸ்டாரையும் தூக்கி இருக்காரு. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காரு. நான் நினைச்சேன் உபேந்திரா சாருக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்திருப்பாங்கன்னு. செம்ம கேரக்டர். கர்நாடகால உபேந்திரா இதுக்கு மேல வேற லெவல். ஜெய் உபேந்திரா. நான் படம் மட்டும் அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், 10 KGF முன்னாடி ஒரு கூலி. KGF ஒன்னும் இல்ல ஐயா, வேற லெவல் கூலி, வேற லெவல். ரஜினிகாந்த் சூப்பரா கட்டிருக்காங்க. யாரும் சேர் விட்டு அசைல. என்ன வாட் நெக்ஸ்ட் தான் வெயிட் பண்றாங்க. செம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பர். ஜெய் ரஜினிகாந்த், வாழ்க சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ. ஒரு லேபர் கூலி எந்த அளவுக்கு ஒரு லேபரை எடுத்து காமிச்சுக்கிறாருன்னா, இந்த பிக்சர்ல ரொம்ப அருமையா எடுத்து காமிச்சுக்கிறாரு தலைவர். ஒரு கூலி கஷ்டப்பட்டா என்ன பேர் வர்றன்னு அது இந்த பிக்சர்ல காமிச்சுக்கிறாரு. உபேந்திரா சாரும் சூப்பரா பண்ணிக்கிறாரு. நாகார்ஜுன், அமீர் கான், கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. அடுத்து என்னன்னு நம்ம எதிர்பார்க்கிற லெவல்ல தலைவர் தூள் கல்பிக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நல்லா எடுத்து வந்திருக்கிறாரு ஒரு தலைவரை. அவர் எந்த அளவுக்கு அவரால் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் இந்த பிக்சர்ல, நம்ம கூலி பிக்சர்ல தலைவர் எடுத்து காமிச்சிருக்கிறாரு. சூப்பர் தலைவா, ரொம்ப நல்லா இருக்கு தலைவா. கூலி 2 ரஜினில ஒண்ணு ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன போன மாரி ஒரு ரஜினி, ஒரு நம்ம முத்து, அருணாச்சலம், பாஷா பார்த்த மாரி. இப்போ ஒரு பிக்சர் நம்ம ஒரு கூலி பார்த்த மாரி இப்படிக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் தலைவா. ஃபைட் எல்லாம் சூப்பர் தலைவா. எந்த பிக்சர்ல இல்ல, ரொம்ப சென்த் ஃபைட் எல்லாம் ரொம்ப சூப்பரா அருமையா பண்ணிருக்காரு. சென்ட் மார்க்ஸுக்கு ரொம்ப எங்க தலைவரை ஒரு சென்த் பண்ண வச்சிருந்துக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை பத்தி வெளியே சொன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு தலைவரை. சூப்பர் தலைவரை. டான்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அனிருத் மியூசிக் எல்லாம் சூப்பர் தூள் கல்பிட்டுக்கிறாரு. அனிருத் மியூசிக் இந்த பிக்சர்ல ரொம்ப எதிர்பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்குது. தலைவருக்கு 50வது வருஷ பொன் விழா வாழ்த்துக்கள். பெங்களூர் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுவின் சார்பாகவும் பெங்களூர் உள்ள அனைத்து ரஜினி சார்பாகவும் நாங்கள் மனமார வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கூலி படம் சூப்பரா இருக்கு சார். எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சியான விஷயம், எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். தலைவர் இந்த 50வது பொன் விழாவுக்கு எங்களுக்கு பரிசா இந்த கூலி படத்தை கொடுத்திருக்காரு. இப்போ இதுல லோகேஷ் கனகராஜ் பஞ்சு டைலாக்லாம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காரு. தலைவர் ஒரு காமெடியா கூட நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா சொல்லுங்கய்யா.
வேற லெவல்ல ஒரு ஸ்டெப் வேற ஸ்டெப் போடுவாருன்னு நினைச்சோம். அது ஸ்டெப் போடல, அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. வேற லெவல் ஐயா, வேற லெவல் ஐயா. படத்துல ஒரு செகண்ட் கூட போர் இல்லையா, வேற லெவல், வேற லெவல் ஐயா. இல்லையா இல்லையா, பிக்சர்ல வந்து எந்த அளவுக்கும் போர் அடிக்கல. ரொம்ப அர்த்தம் என்ன பார்க்க வேண்டாம். சீட் விட்டா ஏந்திரிக்கவே முடியல சார். கத்துல ஃபர்ஸ்ட் தான் கத்தணும், அப்புறமா கத்த முடியல. சைலண்டா அவ்வளோ கேம்ஸ் டென்ஷன் அவ்வளோ சூப்பரா பண்ணியா சார். எனக்கு ஒன்றே இல்ல, எல்லா பேன்ஸுக்கும் புச்சப்படுது. ரஜினிலே இன்டர்நேஷனல் பிக்சர்னா இதுதான். ஒலைப்பாளைனா கூலி, இது இன்டர்நேஷனல் கூலி. பெஸ்ட் கூலி சார், பெஸ்ட் கூலி. பாபா பாபா ஒரு கூலினா கூலி சூப்பர். படம் பார்த்தேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு. கூலி வந்து நல்ல படம். இந்த வயசில் அவர் இவ்வளோ நல்லா நடிச்சுக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். அதை விட்டுட்டு இந்த படம் அப்படிக்குது ஃபைட் டிக்கெட் அதெல்லாம் இல்லைனாக்கா படம் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு எல்லா ஜென்ரேஷனுக்கும் பிடிச்ச படம். ரொம்ப நல்லா இருக்குது படம் நல்லா வந்திருக்கு. உபேந்திர கேரக்டர் ரொம்ப நல்லா கொடுத்துக்கிறாங்க. காடால உபேந்திர கேரக்டரை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துக்கிறாங்க. உபேந்திர ரொம்ப நல்லா நடிச்சுக்கிறாப்புல. ரஜினி படத்தில் உபேந்திர கேரக்டர் பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. அமீர் கான் கேமியாவல் பண்ணிக்கிறாரு. அமீர் கானும் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு. லாஸ்ட்ல வந்தாலும் ஒரு சீன் வந்தா கூட ரொம்ப நல்ல சீன் கொடுக்குறாங்க. நல்ல ஆக்டிங் பண்ணிக்கிறாரு. மியூசிக் அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். எப்பவுமே அனிருத் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா கொடுத்துக்கிறாப்புல. தலைவர் ஒரு சீன் வந்தா கூட எல்லாருக்குமே பிடிக்கும். பட் பழைய கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கிறாரு, இதுலயும் நல்லா இருக்கிறாரு. ஓவரால் படம் வந்து போரே அடிக்கிறது இல்லை. இன்டர்வல் எப்போ விடுறேன்னே தெரியறது இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கத்தினாங்க, ஒரு மாதிரி ஜோஷ் வந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாம் பிடிச்சிச்சு ஆக்சுவலி. ஆமா ஆமா, ஃபுல்லு ஜோஷ் எல்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சார் வணக்கம், என் பேர் ராமு. ஆக்சுவலாக வந்து தலைவரோட ரசிகரே இல்லை. இன்னைக்கு வந்து தலைவரோட படம் பார்க்கணும்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து ரஜினி சாரோட படத்தை பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து நீங்கள் மற்ற படத்தோட லோகேஷ் வந்து என்னென்ன படத்தை கனெக்ட் பண்ணிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து லோகேஷோட இன்க்ளூட் எதுவுமே இல்லை. முழுக்க தலைவரோட இன்க்ளூட் தான் இது. ஒவ்வொரு சீனுமே தலைவருக்காகவே எடுத்த படம் இது. அவரோட வாழ்க்கையை வந்து படமா எடுத்து சூப்பரா கொடுத்துருக்காரு லோகேஷ். ஏன்னா மற்ற படத்துல வந்து ஒவ்வொரு இதுவும் அவர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வருவார். இந்த படத்துல வந்து அது ஒரு சீன் தான் கொண்டு வந்தாரு. ஆனா எதுவுமே தலைவர் அந்த இந்த விஷயம் இல்லை. ஃபுல்லாவே தலைவரை வந்து 1890s பார்த்த மாதிரி அந்த உழைப்பாளி படத்துல வந்து எப்படி வந்திருப்பாருங்களோ அந்த கெட்டப் அந்த மியூசிக் அப்படியே கொடுத்துருக்காரு. இடையில வந்து எந்திரன் படத்தோட மியூசிக் அது கொடுத்துருந்தாரு. லாஸ்டா வந்து நெல்சனோட மூவில வந்து புதவா அந்த மியூசிக் கடைசியில் கொடுத்த அந்த பொண்ணு சீனுக்கு நல்லா இருந்த அந்த சீன். உண்மையுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். வாழ்க்கையில எவ்வளவு காசு கொடுத்துட்டோமோன்னு நினைச்சேன். ஆனா என்ன, இந்த தலைவர் படத்தை காசு செலவு பண்றதுலாம் ஒரு இதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது இவ்வளவு காசான்னு யோசிச்சேன். ஆனா இங்க வந்து அந்த ரசிகரோட ஒவ்வொரு சீனுமே அவங்க பண்ற ஒவ்வொரு ஆர்வமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வரவே. நான் ஆக்சுவலா யாருக்குமே ரசிகர் இல்லை. உண்மையுமே இன்னைக்கு சொல்றேன், நான் தலைவரோட ரசிகரா இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார், இது நம்ம தமிழ் சினிமா மட்டும் பார்த்தா 1000 கோடி அடிக்க முடியாது. இன்டர்நேஷனல் எல்லாருமே பார்க்கணும், அப்பதான் 1000 கோடி அடிக்க முடியும். எல்லா ரசிகரும் சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நடிப்பாரு, அவ்வளவுதான். அதை நம்ம சூப்பர் ஸ்டார் எப்பயுமே 50 ஆண்டு வாழ்ந்துக்கிறாருன்னா அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். யாரும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜெய்.